ஓம் நமச்சிவாய. போன வீடியோவில் தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டினுடைய அதிபதிகள் யாருன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மகர லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கலாம். மகர ராசியில லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அல்லது லக்னம் அப்படின்னு எழுதி கிராஸா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. 1 அப்படிங்கிறத லக்னமா எடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு அதிபதி மகரம் அப்படிங்கிறதுக்கு கீழே சனி அப்படின்னு எழுதியிருக்கோம். இது உங்களுடைய நினைவில் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ராசி கட்டம் வரைஞ்சி பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதெல்லாம் மனப்பாடமாக நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். மகர லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி சனி, 2ஆம் வீட்டு அதிபதியும் சனி, 3ஆம் வீட்டு அதிபதி குரு, 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 6ஆம் வீட்டு அதிபதி புதன், 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன், 9ஆம் வீட்டு அதிபதி புதன், 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 12ஆம் வீட்டு அதிபதி குரு. இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சனி 2 வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்காரு. சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. புதன் 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சந்திரன் 7ஆம் வீட்டுக்கும் சூரியன் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. இந்த மகர லக்னக்காரங்களுக்கு 3க்கும் 12க்கும் உடைய குரு திசை நடக்கும் பொழுது பண விரயம் ஏற்படும். 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் திசை வரும் பொழுது இடம், வீடு, வாகனம் சேர்க்கை ஏற்படும். இது போல ஒவ்வொரு வீட்டினுடைய கிரகத்தின் திசா புத்திகளில் அதற்குண்டான பலன்கள் ஏற்படும். அடுத்த வீடியோவில் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.